மக்களே, பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் கனி திரு செம்ம கடுப்புல இருக்காங்க. கனி அதுல சில பல விஷயங்கள் சாண்ட்ரா வரட்டும், நான் நிறைய விஷயங்கள் கேட்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம் நைட்ல விக்ரம் கிட்ட உட்காந்து பேசுறது பார்க்க முடியுது. வியானா ஒரு ரியலைசேஷன் மோடுக்கு வந்திருக்காங்க. யாருக்கிட்ட? திவ்யா கிட்ட பேசும்போது சில பல தகவல்களையும் சொல்லுவதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து நைட்ல ஒரு பிராங்க் வேற ரம்யாவை ஏமாத்தி ஒரு பிராங்க் வேற நடந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் கனி மற்றும் விக்ரம் நைட்டில் எப்போவுமே ஒரு பேசுகிற ஒரு டாபிக் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, கனியக்கா உங்களோட எவிக்ஷனு என்னால் ஏற்றுக்கவே முடியல, என்னால் அக்செப்ட் பண்ணியே ஏற்றுக்க முடியல. அந்த அளவுக்கு தான் உங்கள் எவிக்ஷன் இருந்துச்சு. நான் அதான் நினச்சேன், இந்த வீட்டில் சண்டை போட்டாதான், கத்தாதான், கூச்சல் போட்டாதான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? ஒருத்தவங்க இப்படி இருந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதான்ற மாதிரி எனக்குள்ள 1000 எண்ணங்கள் வந்துருச்சு. அப்படி என்னடா இது ஷோ, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே 1000 கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதில் நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி அதில் கம்பேக் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேமில் ஃபோக்கஸ் ஆகி கொஞ்சம் டீவியேட் பண்ண ஆரம்பிச்சுது எனக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதில் நிறைய பிரச்சனைகளில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். திவ்யா கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா கூடலாம் நான் கனெக்ட் ஆவான்னு நினச்சி கூட பார்த்தது இல்லை. ஆனால் சாண்ட்ரா கூட நான் கனெக்ட் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் பேசினேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹிட் ஆயிருச்சு. எப்படி ரொம்ப ஹிட் ஆயிருச்சு. ஸோ நீ இவ்வளோ நாள் பழகின கனி வெளியே போகும்போது உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எனக்கு ப்ரெசென்ட் போகும்போது எந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னும் போது அந்த ஒரு கேள்வி வந்து எனக்கு ஏதோ ஒன்று தாக்கத்தை ஏற்படுத்துச்சு கரெக்டில் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசினேன், இதெல்லாம் பண்ணேன், நடந்துட்டு இருந்தது அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கனி வந்து சொல்கிறாங்க, ஓகே எனக்கு ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு என்னன்னா அவங்க மேலே எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. அதில் அவங்க ஒரு இடத்துல வந்து சாரி கேட்கும்போது இன்னும் நிறைய இந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கூட அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து ஜுவல் டாஸ்க்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் முரண்பாடாகவே இருக்குது. அதெல்லாத்தையும் நான் கொஞ்சம் யோசிச்சு தான் வச்சுருக்கேன். எதை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெளிவு இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க ஒரு வாரம் இப்படி இருக்காங்க. வீக்கெண்டில் ஏதாவது விஜே சொன்ன உடனே சடனாக வந்து ஒரு டப்புன்னு எப்படி சேஞ்ச் ஆக முடியும்? இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நடந்த உடனே எப்படிப்பா டப்புன்னு சேஞ்ச் ஆக முடியுது? டப்புன்னு சேஞ்ச் ஆகுறதே எனக்கு ஒரு பெருசாக இடிக்குது. ஸோ விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி ஸோ அது பொறுமையாக ரியலைஸ் ஆகிறவனை கூட நம்பிடலாம். டக்குன்னு சேஞ்ச் ஆகிறேன், டக்குன்னு திரும்புறவனை நம்பவே முடியாது என்னால். அதை என்னால் இன்னும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கவே முடியல அந்த சேஞ்சஸை அப்படின்றதையும் நான் பார்க்குறேன்றதையும் சொல்கிறாங்க. யார்? சாண்ட்ராவை பற்றி. அடுத்து நைட்டெல்லாம் தூக்கம் வரல, என் தூக்கம் கெட்டு போகுது, இது போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க. அப்போது அந்த தூக்கம் கெட்டு போகுதுன்னா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அமித் கூட உட்காந்து அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, அவ்வளோ நேரம் உட்காந்து அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலையா, அந்த தூக்கம் கெட்டு போகலையா? அப்போ எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையாக இருந்தது, அப்போ அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்குது, என்னது இது அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் நடக்குது. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, என்ன அவங்க மேலே செம கடுப்புலையும் செம கொஞ்சம் காண்ட்லையும் இருக்கும் போலையே, அவ்வளோ தாக்கத்தில் இருக்க போலையேங்க அப்படின்னும் போது கொஞ்சம் இருக்கத்தான் செய்து என்னடா பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போ சடனாக வந்து ஒரு பக்கம் அரோரா வந்து உட்காடுறாங்க. அப்போ அரோரா வந்து நான் இந்த மாதிரி நான் பணப்பட்டி அவர் எடுக்க வச்ச மாதிரி என்னால் தான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக அவர் தான் உனக்கு அல்வா கொடுத்துட்டு பணப்பட்டி எடுத்துகிட்டு போனார். உன் ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கே இதுவாக இருந்துச்சு, நானும் அப்படி தான், டப்புன்னு யாராவது விழுந்தா எனக்குமே சடனாக வந்து சிரிப்பு வந்துடும், அதை வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் சிரிப்பு வந்துடும், அந்த மாதிரி தான் நானும் பார்க்குறேன், ஒவ்வொருத்தரோட எமோஷன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்ற மாதிரி அங்கே அரோராவுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஒரு பக்கம் அரோரா போயிடுறாங்க. விக்ரம் சொல்கிறாரு, ஆனால் உங்களை கனி அவங்களுக்கு உன்னை பிடிக்கலன்றது மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது, என்கிட்ட என்ன தான் பேசினாலுமே உன்னை பற்றி பேசாதீங்கன்ற மாதிரி நான் உங்கள் டாப்பிக்கை மட்டும் எடுக்காத மாதிரி தான் இருக்கும், ஆனால் எனக்கு என்னமோ அவங்களுக்கும் உங்கள் மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத மட்டும் என்னால் பார்க்க முடியுதுன்றாங்க. அடுத்து கனி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஏதோ அவங்க பசங்களை பேசிட்டேன், கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷோவை பொறுத்தவரையும் அவங்க யாருன்றது தானே கேரக்டர் காட்டும், ஷோகேஸ் பண்ணும் எல்லாத்தையுமே, அதுதானே இந்த ஷோ. என்ன அவங்க கேரக்டர் முழுசாக காட்டுறது தானே ஒரு கேரக்டர், சின்ன சின்ன விஷயங்களையுமே அவங்களோட கேரக்டர் என்னன்னு ப்ரூவ் பண்ணுறது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே இன்னும் 4 நாள் தானே இருக்கு கனி, பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை நாளைக்கு வந்தால் நான் கேட்பேன், கேட்காமலாம் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஆதங்கம் இருக்கா? இருக்கு ஆதங்கம்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது, என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து இங்கே கேட்டால் கூட அவங்க வந்து இந்த கேமை பாதிக்காத அளவுக்கு, இந்த செலிப்ரேஷனை பாதிக்காத அளவுக்கு தான் நான் பொறுமையாக கேட்கணும், அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா ஓகே பிரச்சனை இல்லை.
எப்படி திவ்யா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் உங்ககிட்ட போய் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்து வெளியும் போய் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ அவங்க வந்துட்டு அவங்க மூஞ்ச பார்த்து என்னால பேசாம இருக்க முடியாது. இங்க இருந்தாங்கன்னா அந்த மூஞ்ச பார்த்துட்டே இருக்க முடியாது, நார்மலா பேச முடியாது. அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை நான் அக்செப்ட் பண்றேனோ அக்செப்ட் பண்ணலையோ அது 2வது பட்சம். அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு கனி விசஸ் சாண்ட்ராவோட சம்பவங்கள் நிகழப் போகிறது அப்படின்றது எனக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்ததாக என்னன்னா, ஒரு பக்கம் வியானா மற்றும் திவ்யா கார்டன் ஏரியாவில் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு இருந்தது. என்னன்னா, ஒரு பக்கம் வியானா சொல்றாங்க, நான் வந்து இப்போ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிட்டேன். என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம முழுசா தெரியாம அதை வச்சு நம்ம இன்னொருத்தர் மேல கேள்வி கேட்கக்கூடாது, அலிகேஷன் வைக்கக்கூடாது. அது ஒரு பெரிய தப்பு. அதை நம்ம ஒரு ஒன்றுக்கு ஒரு 4-5 வாட்டி 5-6 வாட்டி செக் பண்ணிட்டு சில விஷயங்கள் வச்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையா போகுது அப்படின்றத சொல்றாங்க. எதை மீன் பண்றாங்கன்னா, சுபிக்ஷா வந்து நாமினேட் பண்ணாங்கன்ற ஒரு அலிகேஷன் எடுத்துன்னு வந்து வீடியோ பார்த்து வச்சுட்டேன்றாங்க. அதுவே அவங்களுக்கு தெரியும், உருப்படியா எபிசோட பார்க்காம ரீல்ஸை பார்த்துட்டு அறகுறையா வந்து வச்ச ஒரு இது. அதனால வந்து ஒரு பெரிய பாதிப்பு அமைஞ்சிருச்சு. இவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்சாச்சு. இதனால நமக்கு நெகட்டிவ் பேர் தான் வெளியே போயிருக்குன்றது வியானா கண்டுபிடிச்சிட்டா. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 1க்கு 4-5 வாட்டி யோசிச்சுட்டு அதை நம்ம தெளிவா பார்த்துட்டு தான் கேட்கணும். இப்படி போய் கேட்டா இதுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. உடனே திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். பட் அதை வந்து நம்ம பின்னாடி மட்டும் பேசியிருக்க கூடாது. அந்த நபர்கிட்ட போயிட்டு நம்ம கரெக்டா அட்ரஸ் பண்ணிடணும், கரெக்டா கேள்வியை கேட்டுருணும். ஆனா அதை அப்படியே வச்சுட்டு இருந்தா பிரச்சனை. டைரக்டா அவங்க கிட்ட அட்ரஸ் பண்ணிட்டு நீ பேசிட்டு இருந்தேன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை வெரிஃபை பண்ணிடணும், ஸ்ட்ராங்கா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பேசணும். வெரிஃபை பண்ணாம போனாதான் நமக்கு பிரச்சனை ஆகுது. ஸோ அது டைரக்டா போய் கேட்கறது, இதெல்லாத்தையும் பேசி கிளாரிஃபை பண்றது, இதெல்லாம் கரெக்ட் தான், அதுல நான் மாற்றுக்கிறது இல்லை. பட் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் எப்பவுமே எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் அடுத்தவனை தேடுறது, அடுத்தவங்களை தேடி அவங்க தான் என்ன கம்ஃபர்ட் ஜோன் பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறம் நாமளே கம்ஃபர்ட் பண்ணிக்கணும், நம்மளே சொல்லி ஆறுதல் படுத்திக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு நான் போறேன் அப்படின்றத சொல்றாங்க. உடனே திவ்யா வந்து, இதெல்லாம் எனக்கு ஒரு 10 வருஷமா நான் இங்க தனியா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னா, இந்த நிலைமெல்லாம் நானும் அப்படிதான் இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல நான் ரியலைஸ் பண்ணி எனக்கா நானே பல விஷயங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சேன், கேட்க ஆரம்பிச்சேன்ற மாதிரி நிறைய அட்வைசஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே ஒரு பக்கம் வியானா வந்து கேட்டுக்கிட்டு, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி மாத்திக்க முயற்சி பண்றேன், இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து நைட்டு என்ன பண்றாங்க, தலை பெட்ரூம் இருக்கு இல்லையா, தலை பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் தூங்குற மாதிரி தலைக்காணிலாம் வச்சு ஒரு ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு ரம்யா வந்து, யாரா அந்த தலை ரூம்ல படுக்கிறதுன்ற மாதிரி போயிட்டு ரம்யா வந்து அந்த தலைக்காணி அப்படியே கொஞ்சம் பயந்துகிட்டே போயிட்டு அந்த தலைக்காணி அந்த பெட்ஷீட் போட்டிருக்கு அதை அப்படியே ஓப்பன் பண்றாங்க. கடைசியில் அங்கே தூங்குற மாதிரி ஆள் இருந்ததா மாதிரி இருந்துட்டு தூங்கினோன்னா ஆள் இல்லை. அப்படியே கொஞ்சம் பிராங்க் பண்ற மாதிரி ரம்யாவை ஏமாத்திக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்த தருணங்களும் நம்ம லைவ்ல பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள். பை கைஸ்.